ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். யுகங்கள் கடந்தாலும் மானிட தர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கும் காவியம் ராமாயணம். இன்று நாம் காணவிருப்பது அந்த ராமாயணத்தின் இதய துடிப்பான சுந்தரகாண்டம். ஆனால் அனுமன் இலங்கைக்கு செல்லும் முன் வரலாற்றில் என்ன நடந்தது? அயோத்தி மாநகரமே கொண்டாடிய இளவரசன் ஸ்ரீராமன் தந்தை தசரதனின் ஒரு சொல்லுக்காக 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல சம்மதித்தார். அவருடன் நிழல் போல தொடர்ந்த தம்பி லட்சுமணனும் கற்பக்கணல் அன்னை சீதாவும் வனம் புகுந்தனர். பஞ்சவடி தீரத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த அமைதியான நாட்கள் ஒரு மாயமானால் கலைந்தது. வஞ்சகத்தால் ராவணன் சீதையை சிறைப்பிடித்தான். தனிமையில் தவித்த ராமருக்கு ஆறுதலாய் கிடைத்தது கிஷ்கிந்தையின் நட்பு. வானர அரசன் சுக்ரீவனின் ஆணைப்படி 4 திசைகளுக்கும் படைகள் சீதையை தேடி புறப்பட்டன. அதில் தெற்கு திசை சென்றது அங்கதன் தலைமையிலான படை. அதில் தான் இருந்தார் ராமரின் நம்பிக்கைக்குரிய அனுமன். நாட்கள் நகர்ந்தன. காடுகள், மலைகள், குகைகள் என எங்கு தேடியும் அன்னை சீதை கிடைக்கவில்லை. கடைசியில் அவர்கள் வந்து நின்றது ஒரு மாபெரும் கடலின் கரையில். முன்னால் பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை விரிந்து கிடக்கும் உப்புக்கடல். பின்னால் சென்றால் சுக்ரீவனின் தண்டனை. இனி வழியே இல்லை, நம் பயணம் இங்கே முடிந்துவிட்டது என்று வானர வீரர்கள் கண்ணீர் வடித்தனர். அங்கதன் தரையில் விழுந்து அழுதார். ஆனால் அந்த பெருங்கூட்டத்தில் ஒரு ஓரமாக தனியாக அமர்ந்திருந்தார் அனுமன். அவர் முகம் சோகத்தில் இல்லை, சிந்தனையில் இருந்தது. ராமரின் காரியம் முடியாமல் போகுமோ என்ற கவலை அவருக்குள் இருந்தாலும் அவர் அமைதியாக ராமநாமத்தை தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போது அனுபவம் வாய்ந்த கரடிவேந்தன் சாம்பவான் அனுமனை உற்று நோக்கினார். இவன் ஏன் தன் பலம் தெரியாமல் இப்படி அமர்ந்திருக்கிறான் என்று எண்ணியவர் அனுமனை நெருங்கினார். அவர் குரல் இடி முழக்கம் போல ஒலித்தது. அனுமனே, ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய்? வானர வீரர்களே கலங்கி நிற்கும்போது நீ மட்டும் என்ன யோசனை செய்கிறாய்? உனக்கு தெரியாதா உன் பெருமை? நீ சாதாரண வானரமல்ல, வாயு பகவானின் புத்திரன் நீ. பிறந்த உடனேயே சூரியனை பிடிக்க பாய்ந்தவன் நீ. அறிவு, ஆற்றல், வேகம், இதில் உனக்கு நிகர் இந்த 3 உலகத்திலும் யாரும் இல்லை. சாம்பவான் சொல்லச் சொல்ல அனுமனுக்குள் இருந்த அந்த சிறு தீப்பொறி பெரும் நெருப்பாக மாறத் தொடங்கியது. அவருக்கு இடப்பட்டிருந்த சாபம் விலகியது. தன் பலம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. திடீரென்று அனுமன் எழுந்து நின்றார். அவர் நிமிர்ந்த போது வானமே இவர் தலைக்கு அருகில் வந்தது போல இருந்தது. அவர் மூச்சுக்காற்று பட்ட வேகத்தில் சுற்றியிருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அவர் பாதம் பட்ட இடத்தில் மகேந்திர மலை பூமிக்குள் இறங்கியது. சாதாரண வானர வடிவில் இருந்த அனுமன் இப்போது விஸ்வரூபமாக வளர்ந்து நின்றார். அவர் கண்கள் சூரியனைப் போல பிரகாசித்தன. அவர் கர்ஜனை அந்த அலைக்கடலின் ஓசையையே அடக்கியது. இந்த காட்சியைத்தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அழகாகச் சொல்கிறார். மேருவை முறுக்கி அண்டம் பிளந்து மெய் விதிர்ப்புறச் சென்று ஆரியர்க்காக ஏகி அனல் என எழுந்து நின்றான். அதாவது மேரு மலையையே நொறுக்கும் வலிமையோடு அண்ட சராசரமும் நடுங்கும்படி தன் தலைவன் ராமனுக்காக ஒரு அக்னி பிழம்பு போல எழுந்து நின்றாராம் அனுமன். இப்போது கடல் அவருக்கு ஒரு தடையாக தெரியவில்லை, ஒரு சிறிய வாய்க்கால் போல தெரிந்தது. வானரங்கள் ஆரவாரம் செய்தன. ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் விண்ணை பிளந்தது. அனுமன் கடலை நோக்கினார். என் அன்னையை காணாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று உறுதி பூண்டார். ஆனால் பயணத்தை தொடங்கும் முன்பே கடலுக்கு அடியில் 3 பேராபத்துகள் அவருக்காக காத்திருந்தன. மைனாகம், சுரசை, சிம்மிகை. இந்த தடைகளை அனுமன் எப்படி வென்றார்? அடுத்த பகுதியில் காண்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.